ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். நம்மளோட யூடியூப் சேனல்ல தினமும் ஷேர் மார்க்கெட் கோர்சஸ் ஃப்ரீயாகவே அப்லோட் பண்றாங்க. ஸோ இதில் 100+ கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். 50 கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை பேஸ் பண்ணியும், 50 கான்செப்ட் வந்து சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங்கை பற்றியும் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸுடைய பேர் பிகினர் டு மாஸ்டர் ட்ரேடர். நீங்கள் காசு கொடுத்து கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் கிடைக்காது. நிறைய பேர் 15,000 25,000 வாங்கிட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு இந்த டூல் வாங்கணும்னா சக்ஸஸ்ஃபுல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபேக்கான மார்க்கெட்டிங் பண்றாங்க. பட் நம்ம சேனல்ல அது கிடையாது. ஃப்ரீயாவே அப்லோட் பண்றோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. 4 பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே. இன்னைக்கு சாப்டர் 76 வந்து பார்க்க போறோங்க. இதுல ரொம்ப ஈஸியா அதே நேரத்துல அதிக பொட்டன்ஷியல் கொண்ட ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஸோ சாப்டர் 76 நீங்க எடுத்தோடனே 76 பார்த்தா கண்டிப்பா புரியாது. ஏன்னா இதுல கேண்டில்ஸ்டிக்ஸை பத்தி நம்ம பேசுவோம். அண்ட் மார்க்கெட்டை பத்தி கொஞ்சம் பேசுவோம். ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ நீங்க இதை எப்படி கத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல இருந்து பாருங்க. ஏன்னா இது ஒரு கோர்ஸ். நீங்க 1ல இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஓகே. இந்த வீடியோவில் புல்லிஷ் ட்ரெண்ட் லைனை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த சாப்டர் வந்து ஃபார் புல்லிஷ் ட்ரெண்ட் லைன். நெக்ஸ்ட் சாப்டர்ல பியரிஷ் ட்ரெண்ட் லைனை பத்தி பார்க்கலாம். ஓகே. இப்போ ட்ரெண்ட் லைன் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? பேசிக்கா நம்ம வந்து சாப்டர் 53ல ஃபுல்லான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்கோம். ட்ரெண்ட்லைனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு. அண்ட் ட்ரேடிங் டூல்ஸ் அப்படின்ற சாப்டர்ல எத்தனை வகையான ட்ரேடிங் டூல்ஸ் நான் யூஸ் பண்றேன், அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அதை பாருங்க, புரியும். ஓகே. ட்ரெண்ட்லைனா என்ன? ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக வரையப்படுற ஒரு கோடு. ஓகே. இதுக்கு ஏன் ட்ரெண்ட் லைன் பேர் வந்தது? இதுக்கு வந்து ஒரு ஃபிளாட் லைன் சொல்லியிருக்கலாம், இல்ல எக்ஸ்டெண்டட் லைன் சொல்லியிருக்கலாம். இதுக்கு ஏன் ட்ரெண்ட் லைன் பேர் வந்ததுன்னா, ஷேர் மார்க்கெட்ல ஒவ்வொரு டைம் ஃப்ரேமை வச்சு தான் அந்த சார்ட் வந்து இருக்கும். இப்போ 5 நிமிஷம் கேண்டில்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான கேண்டில்ஸ் இருக்கும். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் கேண்டில்ஸ் எப்படி வந்தது? ஒரு நாள்னா ஒரு நாள் முழுக்க அப்ஸ் அண்ட் டவுன் எப்படி இருந்தோ அதுக்கு தகுந்த மாதிரியான கேண்டில்ஸ் பாடியும் விக்கு வரும் இல்லைங்களா? ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணி நமக்கு ஒரு ஃபிகர் அவுட் கொடுக்கறது வந்து இந்த ட்ரெண்ட் லைன். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரையதா இருந்தாலும் சரி, பிளாக் பேட்டர்ன், ரெக்டாங்கிள் பேட்டர்ன் எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்க மோஸ்டா யூஸ் பண்ண போறது ட்ரெண்ட் லைன் மட்டும்தான். நிறைய புதுசா வந்தவங்களுக்கும் கை கொடுக்குற ஒரு டூலாகவும் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ அதனால இதை வந்து நீங்க ஹைஸ் அண்ட் லோஸை கனெக்ட் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்டாக் குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்ல எந்த பேஸ்ல இருக்கு, அதாவது எந்த ட்ரெண்ட்ல இருக்கு, பியர் மார்க்கெட்ல இருக்கா இல்ல புல்லிஷ் மார்க்கெட்ல இருக்கா அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஸ்லோப்ஸ் மேல இருக்கு அப்படின்னா இதை நம்ம கனெக்ட் பண்றோம். இது ரெண்டு கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்னும் ஒரு ஃபிளாக் பேட்டர்னும் கிடைக்குது. ஸோ இதுவும் ட்ரெண்ட் லைனா இருக்கு, இதுவும் ட்ரெண்ட் லைனா இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ நமக்கு என்ன தெரியுது? இந்த லைன் வந்து அப்போர்டு மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இது அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஒருவேளை இப்படி வந்ததுன்னா இது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அதனாலதான் இதுக்கான பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு முடிவான ஸ்டார்ட்டோ இல்லை ஒரு எண்டோ கிடையாது. நீங்க எங்க பாயிண்ட் வச்சு அதை ட்ராக் பண்ணிட்டோ அந்த அளவுக்கு அது போயிட்டே இருக்கும். ஓகே. இப்போ இதுல புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் எந்த இடத்துல பெரியது? இது வரைக்கும் நான் காமனா சொன்னது ட்ரெண்ட் லைன் மட்டும் சொல்லியிருக்கேன். இதுல புல்லிஷ் பியரிஷ் எப்படி பெரியதுன்னு பாத்தீங்கன்னா அதோடைய குணாதிசயங்களை பொறுத்து. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆப்போசிட்ல எந்தெந்த பிரைஸ் போயிட்டு இருக்கோ அதெல்லாமே புல்லிஷ் அப்படின்னும், நேர்கோட்டில் எதெல்லாம் போயிட்டு இருக்கோ அதெல்லாம் பியரிஷ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஷேர் வந்து இப்படி போச்சு அப்படின்னா இது பியரிஷ் பேட்டர்னை குறிக்கும். இதுவே கீழே நோக்கி வந்ததுன்னா இது புல்லிஷ் வந்து குறிக்கும். ஸோ கீழே நோக்கி வந்தா அது பியரிஷ் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு ஷேர் 100ல இருந்து 55 ரூபா இல்ல 85 ரூபா வருதுன்னா கீழே நோக்கி தான் வந்திருக்கு. அது பியரிஷ் பேஸ்ல தான் இருக்கு. பட் அங்கிருந்து உடைச்சிட்டு மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா அது வந்து புல்லிஷ் ஏரியாக்கான ஒரு வாய்ப்பா இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வந்து எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றத பார்ப்போம். இப்போ நம்பர் 1, நீங்க வந்து இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கீங்க. உங்களுக்கு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நீங்க ஜஸ்ட் ஒரு 1 இயர் 1.5 இயர் ஆயிருக்கு மார்க்கெட்ல. கான்ஸ்டன்டா ப்ராஃபிட் பண்றதுக்காக ஒரு சொல்யூஷன் வந்து நீங்க தேடிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிற ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருந்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஏன்னா 5 மினிட்ஸ் கேண்டல்ஸ்டிக்ஸ்ல பிரேக் அவுட் நடக்கிறத ஈஸியா இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த நிறைய பேர் நினைக்கிறாங்க 5 மினிட்ஸ் கேண்டல்ஸ்டிக்ஸ் வந்து அன்னைக்கே பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படின்னு. அது கிடையாது. 2 இல்ல 3 நாட்கள் தொடர்ச்சியா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டை நம்ம பிரேக் அவுட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கரெக்டான இன்ட்ராடே லெவல் வந்து கிடைக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே லெவல் இருக்கு இல்லைங்களா, அதை உடைச்சிட்டு ஒரு பங்கு வந்து இன்ட்ராடேல மேல போகும்போது ஒண்ணு அன்னைக்கு 3 மணிக்குள்ள அந்த ஹையை வந்து டச் பண்ணும், இல்லைன்னா அந்த பாதி வரைக்கும் போயிட்டு மீதி நாள் மீதியை வந்து டச் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் தான். எப்படின்னு நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து ஜான் 31ன்னு வச்சுப்போம். Feb 2, Feb 3, Feb 4, Feb 5. இப்போ இந்த இடத்துல கேனல் இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் இங்க, அதுக்கு அடுத்த நாள் இங்க, அடுத்த நாள் இங்க, அதுக்கு அடுத்த நாள் இங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னை வரைக்குமே பிரைஸ் வந்து இந்த மாதிரி கீழேயே தான் வந்துட்டு இருக்கு இன்ட்ராடேல. அதாவது சின்ன சின்ன கேண்டில்ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஐடியாலஜிக்காக நான் போடுறேன். இந்த மாதிரி கீழே மேலே கீழே மேலே கீழே இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இது வந்து 5 மினிட்ஸ் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல இருக்கு. ஓகேவா? இன்டர்டேக்காக சொல்றேன். February 6, அதாவது நாளைக்கு ஒரு நாள் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல பிரேக் அவுட் வந்து கொடுத்துருச்சு அப்படின்னா இங்கிருந்து இந்த ஹையர் ரீச் பண்றதுக்கு அதிகபட்சம் 1 டே ஆர் 2 டே நடக்கும். இன்னைக்கு கூட 5%, 8% தினமும் ஏறுற பங்குகள் இருக்கு. அதாவது இன்னைக்கு நிப்டி 500ல பாத்தீங்கன்னா முதல் 10 பங்குகள் குறைஞ்சபட்சம் 19ல நிற்கும், இல்லைன்னா 10க்கு மேல நிற்கும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி சார்ட்ல எந்த விதமான இண்டிகேஷனும் இருக்காது. அப்புறம் ஹார்லி சார்ட்லயும் இருக்காது. ஸோ எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா முக்கவாசி இந்த மாதிரி 5 மினிட்ஸ் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல தான் இருக்கும். ஆமா, 5 மினிட்ஸ் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஒரு வாரம் 2 வாரம் அந்த பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட டயத்துல அது பிரேக் அவுட் வந்து நடக்குது. அதாவது இந்த மாதிரி February 6ல பிரேக் அவுட் ஆனது மாதிரி. இப்போ பிரேக் அவுட் ஆன உடனே ஒரு 10 மணி வந்து 10:30 மணிக்குள்ள கீழே போயிட்டு இருக்கும். திடீர்னு போகப்போ அப்படியே கிராஃப் மேல ஏறும். பார்த்தோம்னா 8%, 9% அதை ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நேரத்துல நிறைய ட்ரேடர்ஸ் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மனசை வந்து குழப்பிட்டு இருப்பாங்க. குழப்பிக்க வேண்டாம். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் 5 மினிட்ஸ் கேண்டில்ஸ்டிக்ஸ் அதிகபட்சம் 15 மினிட்ஸ் கேண்டில்ஸ்டிக்ஸ் தான் அதிகமாக ஒர்க் ஆகும். அந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் உருவாகி பிரேக் அவுட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரிட்டர்ன் வருந்ததுன்னு நீங்க ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. செகண்ட், ஹவு டு யூஸ் இன் மல்டி இயர் பிரேக் அவுட். இப்போ நிறைய பேர் வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் அவுட் ட்ரேடராக இருப்பாங்க. ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லைனா ஒரு நல்ல ஒரு பொசிஷன் ஜாப்ல இருக்கலாம், இல்லை ஹை ப்ரெஷர் இருக்கிற ஜாப்ல இருக்கலாம். ஸோ அவ்வளோ ஹை ப்ரெஷரில் சம்பாரிச்ச பணத்தை நல்லா ஈஸியாக வந்து க்ரோத் பண்ணும், ரிஸ்க் கம்மியான இடத்துல பண்ணும்போது நமக்கு இந்த மல்டி இயர் பிரேக் அவுட் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மல்டி இயர் பிரேக் அவுட்ல பார்த்தீங்கன்னா பாலிசி பஜார் அப்படின்ற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் சொல்றேன். ஸோ இந்த பங்கு வந்து 400 ரூபாயில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் 2000 வரைக்கும் உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த பாலிசி பஜார் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து கொடுத்துருக்கு. எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சொல்றேன், நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பங்கு இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் பிரேக் தான் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பங்குடைய ஷேப் வந்து இப்படி இருக்கு. ஓகேவா? பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து அந்த 400 வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்கு. இந்த 400ல பிரேக் அவுட் தரும்போது 2000 ஈஸியா டச் பண்ணிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் இருந்தது 2021 டு 2023 வரைக்கும் இருந்தது. பட் 2023ல இருந்து 2025ங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இல்ல 2 வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஓகே 1.5 வருஷம் தான் இருந்தது. 1.5 வருஷத்துல 4 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஓகே,
இந்த ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும்போது 3 to 3.25 வருஷம் கிட்ட வந்து எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டேட் ஞாபகம் இல்ல. பட் இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு எத்தனை வருஷம் எடுத்ததோ அதுல பாதி நாட்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா, பாதி வருஷம் தான் பாத்தீங்கன்னா இந்த டார்கெட்டை ரீச் பண்ண எடுத்திருக்கு. ஒன்றும் இல்ல, ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை தான் இது வந்து டச் பண்ணிருக்கு. இதுல என்ன நான் உங்ககிட்ட கன்வே பண்ண வர்றேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா மல்டி இயர் பிரேக் அவுட்ஸை ஈஸியா எடுக்கலாம். இதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டாக்ஸை வந்து நான் ஷேர் மார்க்கெட்ல சொல்லிட்டே ஓகே. இந்த ட்ரெண்ட் லைனை எந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணலாம், யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே இதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்றாங்க. இது இல்லாம நீங்க பேட்டர்ன் வரையதும், டெக்னிக் அனாலிசிஸ் பண்றதும் நடக்காத ஒரு காரியமா இருக்கும். ஓகே. இப்போ ஒரு ஹை டு டவுன் ஸ்லோப்ஸ் வருது. இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் ஹைஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல லோவர் ஹை, அதாவது இங்க 100 ரூபாயில இருக்கும், இங்க 95 ரூபா, இங்க 85 ரூபா, இங்க 80, இங்க 70. இந்த மாதிரி அதோடைய ஹையான பிரைசஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். பிரைஸ் வந்து கான்ஸ்டன்டா டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும்போது அந்த ஒவ்வொரு லோவர் ஹையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்றது மூலமா நமக்கு ஈஸியா அந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் லைனோட பிரேக் அவுட்காக நம்ம வெயிட் பண்ணி அதுல இருந்து நம்ம எடுக்கணும். ஸோ இந்த பிரேக் அவுட்ல நம்ம எடுக்கும்போது கிட்டத்தட்ட 3 விஷயங்களை பார்க்கணும். எந்த விதமான கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லான பிரேக் அவுட்டா கன்சிடர் பண்ணப்படுது. வால்யூம், ஆல் ஓவர் டிரான்சாக்ஷன் வால்யூம், பிரேக் அவுட் அப்போ இன்ஃபுளுஸ் ஆன வால்யூம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு இருந்தாலே மேஜரா நீங்க வெளியே வந்துடுவீங்க. அண்ட் தென் மூணாவது முக்கியமான விஷயம், இந்த ட்ரெண்ட் சரியா வரைஞ்சிருக்கோமா அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய ட்ரேடர்ஸ், அதாவது பிகினர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2-3 தடவை ட்ரெண்ட் லைனை வரைய ஆரம்பிச்ச உடனே எனக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி வரைகிறாங்க. ஸோ அந்த இடத்துல கன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிட்டு அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுனால இது வந்து நடக்குது. இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நேச்சுரலா வரையறதை காட்டிலும் ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைகிறாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கிறத அவங்களே நினைச்சுக்கிட்டு வரைகிறாங்க. இப்போ நான் ஒன்று நினைச்சேன்னா அதுதான் இந்த சார்ட்ல வந்து வரைய முடியும். ஸோ எப்போ நீங்க நினைக்கிறத வரைகிறீங்களோ அப்போ நீங்க தோத்துருவீங்க. நேச்சுரலா அந்த இடத்துல என்ன பேட்டர்ன் ஷேப் ஆயிருக்கோ அதை பார்த்து வரையும் போது நீங்க சக்சஸ் ஆயிருவீங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் பார்க்க தெரியணும். பார்க்க தெரியலன்னா நம்ம சேனலை ரெகுலரா வந்து பாருங்க. சாப்டர் 30லேருந்து 34 வரைக்கும் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல வந்து எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்றது மட்டுமே நான் டீச் பண்ணியிருக்கேன். சிங்கிள், டபுள், ட்ரிபிள் அண்ட் க்ளோசிங் இதை பத்தி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணும்போது இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயமா நான் கன்சிடர் பண்றேன். நான் கத்துக்கிட்ட விஷயங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த ட்ரெண்ட் லைனை பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன், இந்த ஒரு எண்ணி வந்து பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இதுல நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்னா, ட்ரெண்ட் லைன்னா என்ன, அது எப்படி இருக்கும், எந்தெந்த ஏரியால யூஸ் பண்ணலாம், எந்தெந்த ட்ரேடர் எந்த நேரத்துல யூஸ் பண்ணலான்னு பார்த்திருக்கோம். அண்ட் தென் யூஸ் பண்ணும்போது கன்ஃபர்மேஷனுக்காக என்னென்ன பார்க்கணும், அந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டா எப்படி வரையணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது மினிமம் 2 ஹையாவது இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்க நேச்சுரலா வரையும் போது உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.